ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் அண்ட் சால்டரிங் மிஷின் 2 சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாங்க இதை எப்படி பிரித்து பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எனக்கு இப்போ கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரித்து பார்த்துட்டேன். இது டேமேஜ் இருக்கும், இது டேமேஜில் இல்லை. பார்த்தீங்கன்னா உள்ள மல்டிமீட்டர் சால்டரிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது சேர்த்து கேப்பில் வச்சு வச்சுருக்கேன். இதனால் ஒயர் சால்டரிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணுறேன். ஒர்க் தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் ஏறிடுது. ஒரு 1 மினிட் இந்த போதும் ஏறிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் பின்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மல்டிமீட்டர். பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற 2 ஒயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்கள தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கைப்பேசினால சும்மா விளாட்டு இல்லை அப்படின்னு. ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. அவ்வளோ குவாலிட்டி இல்லை. நம்ம வாங்கி குவாலிட்டி தான் போட்டு வேண்டியது. நான் அங்கே ஒர்க் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆச்சு. வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுது. எந்த பிரச்சனை இல்லை. நாபிளே எடுத்து பிரச்சனை கொடுத்து பட்டன் மில்லுக்கு ஆன் பண்ணும்போது நல்லாவே சவுண்ட் வச்சு கேட்டுங்க தெரியும். இதனால் அங்கேயே சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா டெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பட்டன் மோட்டர் போட்டு வச்சனாலே உங்களுக்கு தெரியும் மட்டும் ஒர்க் ஆகுது இல்லையான்ட்டு. ஓகேவாக தான் இருக்குது. சால்டரிங் மிஷின் அப்படின்னு பார்க்கலாம். மல்டிமீட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு பார்க்கறது மாதிரி சால்டரிங் மிஷின் வந்து போட்டுக்கலாம். ஹீட் ஆகிட்டு நான் உங்களுக்கு சால்டரிங் பண்ணி காட்டுறேன். ஹீட் ஆகட்டும். மல்டிமீட்டர் சரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறது 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரி எடுத்துருக்கு. கரெக்டாக வோல்டேஜ் காட்டுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். 3.73 வோல்டேஜ் காட்டுது. பேட்டரி நல்லா வோல்டேஜ் காட்டுது. கரெக்டாக தான் காட்டுது. மல்டிமீட்டர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் பிரச்சனை. சால்டரிங் மிஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஹீட் ஏறி இருக்கணும் ஃபுல்லாக ஏரில். ஒரு 1 நிமிஷம் தான் போதும் ஹீட் ஏறதுக்கு. வேகமாக ஏறிடுது. நான் யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் மிஷின் எடுத்து அந்த மாதிரி காம்போ ஆர்டர் பண்ணல. நான் இது சால்டரிங் மிஷின் இது மல்டிமீட்டர் 2 மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மட்டும் தான் வந்துருச்சு. நான் இது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஹீட் இப்போ தான் ஏறுது. நியூஸில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இலக்குது. பின்ன ஹீட் ஏறிக்குது. தொழில் ஏறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகுது. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் கழிச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட வீடியோ கூட மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அப்படின்னா வாங்கலாம். யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒர்க் தான் இருக்குது. தேங்க்யூ கைஸ்.